ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு பால், முட்டை, தயிர், பட்டர் மில்க்கு, அதுக்கப்புறமா ஓவனு இப்படி எதுவுமே தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா ஸ்பான்ஜியாக இருக்கும். டக்குனு வீட்டில் இருக்க பொருள் வச்சு ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு சலடை வச்சுட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவு நான் சேர்த்துக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு சலிச்சிடலாம். அடுத்தால இதிலே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா பவுடர் நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எசன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்புறமா சேர்த்துக்கோங்க. இது கூடாலே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அது கூடாலே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் நம்ம சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா சலிச்சிடலாம். நான் பால் சேர்க்கல இல்லையா, தண்ணி வச்சு தான் சேர்க்க போகிறேன். அதனால நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துருக்கேன். நல்லா எல்லாத்துலேயும் சலிச்சு விட்டுக்கோங்க. நல்லா சலிச்சதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடா எல்லாமே நல்லா மைதா மாவு கூடால நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். எல்லா இடத்துலையுமே அது நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அப்போ தான் நம்மளுக்கு கேக் நல்லா ஈவனாக நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக வச்சிடலாம். அடுத்தால இன்னொரு ட்ரை பவுல் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் மெஷர்மெண்ட் எல்லாமே ஆல்ரெடி மெஷர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மெஷரிங் கப் வச்சு மெஷர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதில் ஒரு 1/2 கப் தண்ணி, அது கூடாலே ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். நார்மலான சுகர் தான், பவுடர் சுகர்லாம் இல்லை. 1/2 கப் சுகர் சேர்த்துருக்கேன். அது கூடாலே 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சுகர் நல்லா கரைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இருந்தால் இந்த நேரத்தில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அது கூடாலே நான் ஐஸ்கிரீம் எசன்ஸ் நான் ஒரு 3 ட்ராப் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா மில்க் எசன்ஸ் ஒரு 2 ட்ராப் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். நீங்கள் வெனிலா எசன்ஸ் மட்டுமே சேர்த்தா கூட போதும். உங்கள்கிட்ட பட்டர் எசன்ஸ் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். எது விருப்பமோ நீங்கள் அந்த எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா இந்த 2 எசன்ஸும் சேர்த்துருக்கேன். அப்புறமா இது கூடாலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நார்மலான ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்ல ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தால கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஓவர் மிக்ஸ் வேண்டாம். அது ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் அந்த கட்டி கரையிறது வரை நீங்கள் மிக்ஸ் பண்ணாலே போதும். ரொம்ப நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம். ஏன்னா நம்ம இதில் பால், முட்டை அப்படி எதுவுமே சேர்க்கல இல்லையா, அதனால் ரொம்ப மெதுவாகவே நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கட்டி இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டேன். நல்ல ஒரு ஸ்மூத்தான பேட்டரை நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்தால இதை நம்ம தனியாக வச்சிடலாம். நான் அன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். 3 லிட்டர் சின்ன குக்கர் உண்டில் அதில் தான் செய்ய போகிறேன். அதில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு ஒரு A4 ஷீட் பேப்பர் நான் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பட்டர் பேப்பர் கூட போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட பேப்பர் A4 ஷீட் பட்டர் பேப்பர் எதுவுமே இல்லை அப்படின்னாக்கி நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மைதா மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதில் நம்மளோட கேக் பேட்டர் நம்ம சேர்த்துடலாம். நீங்கள் இல்லை வேறு எதுவும் பாத்திரத்தில் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் அதில் கூட வச்சுட்டு குக்கரில் ஒரு ஸ்டாண்டு போட்டு அதுக்குள்ளே நீங்கள் வச்சு மூடி போட்டுடலாம். விசில், கேஸ்கட் ரெண்டுமே போடக்கூடாது. இப்போ நான் மூடி வச்சுருந்தேன். விசில் நான் போடலை, அதே மாதிரி கேஸ்கட்டும் போடலை. ரெண்டையுமே எடுத்துகிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இனி இதை நம்ம பேக் பண்ண கொண்டு வச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இரும்பு கல் நான் சூடு பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே நம்ம இந்த குக்கரை வச்சு லோ ஃப்ளேமில் 35லேருந்து 45 நிமிஷம் வச்சுக்கணும். இப்போ இது 45 நிமிஷம் ஆகட்டும். 45 நிமிஷம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்திருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்படி இல்லைனா ஒரு டூத் பிக் வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு ஒட்டக்கூடாது. அப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இதை நம்ம வெளியே எடுத்து ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கத்தி ஏதாவது வச்சு நம்ம சைடில் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். நான் இப்போ செஞ்சுருக்கிறது சின்ன சைஸ் கேக்கு தான். இப்போ அந்த A4 ஷீட் பேப்பரை ரிமூவ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணால் நான் சொன்ன அளவு எல்லாமே டபுளாக எடுத்துக்கோங்க. அப்போ இதை விட கொஞ்சம் டபுளாக கிடைக்கும். இப்போ இதே நான் 2 லேயராக கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நம்ம க்ரீம் வைக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் இப்படியே ஒரு டீ டைம் கேக்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் க்ரீம் வச்சுக்கிறேன். நான் விப்பிங் க்ரீம் தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பட்டர் க்ரீம் இல்லை ஆயில் ஐசிங் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக க்ரீம், ஒரு பிளேட்டில் க்ரீம் வச்சுட்டு அதுக்கு மேலே ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சுட்டு சுகர் சிரப் நான் சேர்த்துறேன். சுகர் சிரப்புக்கு 1/2 கப் சீனி, 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு சுகர் நல்லா கரையிறது வரை கொதிக்க வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா குளிர வச்சு எடுத்துருக்கேன். அதான் சுகர் சிரப், நான் அதை சேர்த்துருக்கேன். அதுக்கு மேலே நம்ம விப்பிங் க்ரீம் சேர்த்துடலாம். நான் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். உங்கள்
உங்கள் விருப்பம். நீங்கள் வந்து நிறைய சேர்க்குறதா இருந்தால் நிறைய சேர்த்துக்கலாம். இப்போது நான் விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா அதுக்கு மேலேயே நான் வந்து செகண்ட் லேயர் கேக்கையும் சேர்த்துருந்தேன். அதுக்கு மேலேயே சுகர் சிரப் வச்சுட்டு விப்பிங் க்ரீம் வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து கோட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா விப்பிங் க்ரீம் வச்சுருக்கேன்ல, நீங்கள் பட்டர் க்ரீம் அப்படின்னாக்கி நீங்கள் நார்மலாகவே அடுத்த டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து சாக்லேட் சிரப் வந்து இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி கோடாக போட்டு விட்டுட்டு ஸ்டார் நாசில் இருக்குல்ல, அதை வச்சு இந்த மாதிரி சின்னதாக டெக்கரேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நார்மலாக ஒரு டீ டைம் கேக்காக கூட சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்கள் ஒரு பர்த்டே கேக் மாதிரி கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம். மேலே வந்து நான் கொஞ்சமாக சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு 1 ஹவராவது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க விப்பிங் க்ரீம் வச்சதுனால. அப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம இதில் வந்து பட்டர் எதுவுமே சேர்க்கலை, பால், முட்டை, தயிர், பட்டர் மில்க்கு இப்படி எதுவுமே இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் டைமு ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.